புரட்சியினுடைய குடையாய் தமிழ் மண்ணில் தோன்றி 100 ஆண்டுகளை கடந்து வரலாற்றை படைத்து மறைந்திருக்கக்கூடிய பொது உடைமை போராளி ஐயா நல்லகண்ணு அவர்களை பற்றி நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம். நிலக்கோட்டையிலிருந்து உங்கள் வழக்கறிஞர் மணிகண்டன். 100 ஆண்டுகளை கடந்த பொது உடைமை போராளி ஐயா நல்லகண்ணு அவர்கள் இன்னைக்கு நம்ம விட்டு பிரிஞ்சிருக்காங்க. பல தலைவர்கள் புரட்சிகரமான சிந்தனையோட இருப்பாங்க. ஆனா எளிமை என்பது மிக குறைவாக இருக்கும். அதே போல பல பேர் மிக எளிமையா இருப்பாங்க. ஆனா புரட்சிகரமான செயல்பாடுகள் சிந்தனை என்பது கொஞ்சம் குறைவாக இருக்கும். ஆனா ஐயா நல்லகண்ணு அவர்கள் புரட்சிகரமான சிந்தனையையும் அதே போல மிக மிக எளிமையான வாழ்க்கையையும் வாழ்ந்து மறைந்திருக்கக்கூடிய ஒரு மகத்தான சிறப்பான ஒரு தலைவர். அவரை பத்தி பல சிறப்புகள் இருக்கு. அவற்றில் ஒன்னு நம்ம இன்னைக்கு பகிர்ந்துக்கிற போறோம். ஐயா நல்லகண்ணு அவர்களுக்கு 2 பெண் குழந்தைகள். ஒருத்தர் காசி பாரதி, இன்னொருத்தர் ஆண்டா. தன்னுடைய 2 பிள்ளைகள்ல இளைய மகளான ஆண்டாளுக்கு மாஸ்கோவில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவக் கல்லூரியில மருத்துவம் படிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்குது. அப்படி மருத்துவ வாய்ப்புக்காக மாஸ்கோ செல்வதற்காக ஆண்டாளை அழைச்சிக்கிட்டு ஐயா நல்லகண்ணு அவர்கள் வழி அனுப்புவதற்காக டெல்லிக்கு போறாங்க. அப்படி வழி அனுப்பும் அந்த தருணத்துல ஆண்டாளை பார்த்து ஐயா நல்லகண்ணு அவர்கள் மருத்துவ படிக்க போறோம், நம்ம மருத்துவராக போறோம் அப்படின்ற சூழல்ல மருத்துவ படிப்பை பிரமையாகவோ அல்லது பெருமையாகவோ கொள்ளக்கூடாது. அந்த படிப்பை வைத்து பொதுமக்களுக்கு சேவை செய்யணும் அப்படின்றத அழுத்தம் திருத்தமா சொல்றாரு. அதாவது எளிமையான வாழ்க்கை முறையையும் தன்னுடைய வாழ்க்கை முழுவதும் சேவை உணர்வையும் வளர்த்து கொண்ட ஐயா நல்லகண்ணு அவர்கள் தன்னோட மட்டும் நிறுத்திக்கல, அந்த சேவை மனப்பான்மையை தன்னை சுத்தி இருக்கவங்களுக்கும் தன்னுடைய பிள்ளைகளுக்கும் ஊட்டி இருக்காரு. அந்த அளவுக்கு வாழ்நாள் முழுவதும் தமிழ் சமூகத்திற்காக, விளிம்பு நிலை மக்களுக்காக தன்னுடைய வாழ்க்கையவே அர்ப்பணித்து சென்றிருக்கிறாரு ஐயா நல்லகண்ணு அவர்கள். நல்லகண்ணு போன்றவர்களை தமிழ் சமூகம் பெற்றிருக்கிறதுனால ஒட்டுமொத்த தமிழ் சமூகமும் பெருமை கொள்ள வேண்டியதோட இன்றைக்கு நம்ம அவருக்கு வீர வணக்கம் செலுத்தவும் கடமைப்பட்டிருக்கிறோம்.